ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 38.5 இன்ச் ப்ளவுஸோட மெஷரிங் அண்ட் கட்டிங் அளவுகள் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணி அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ செஸ்ட்டு சைஸு வந்து 38.5, வேஸ்ட்டு வந்து 31.5 வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு மாறும். ஆனால் நீங்கள் இதில் வச்சு பாருங்கள், இது சரியாக இருக்கும். ஷோல்டர் டு ஷோல்டர் 10 இன்ச், எபெக்ஸ் வந்து 9.5 அல்லது 9.25 கொடுக்கலாம். ஆம்சைக் 16 தான் வரணும்னு இல்லை. ஒரு சிலருக்கு 38.5 இன்ச் உள்ளவங்களுக்கு 17.5 கூட வரும். ஆம்சைக் வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 6 வைங்க. சிலருக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுத்தோடனே 6.25 6.5 அப்படி இல்லைன்னா 7 கூட போயிடும். அதனால் வந்து ஃப்ரண்ட் நெக்கு 6 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். பேக் நெக் வந்து கஸ்டமரோட விஷஸ்ஸு. இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க, அது அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ பேக் நெக் வந்து கஸ்டமர் விருப்பம். அடுத்து வந்து நெக் வித் வந்து 2.5 வைக்கலாம், அல்லது 2 சிலர் வந்து 2 கேட்பாங்க. ரெடி ஷோல்டர் வந்து 2.25 அல்லது 2.5 வைக்கலாம். ஷோல்டர் டு பஸ்ட் எண்டு வந்து 12, ஃப்ரண்ட் ப்ளவுஸ் லென்த்து 15, பேக் ப்ளவுஸ் லென்த்து வந்து 13. இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து காட்டிகிட்ருக்கேன். இப்போ ஸ்லீவோட ஆம்சைக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 16.5, ஸ்லீவ் லென்த்து 6.25, ஸ்லீவ் வித்து வந்து 11.25. இப்போ ஸ்லீவில் வந்து பிசப் வந்து 13.5, கேப் வந்து 3.25, கேப் வந்து 3.25, ஏஜி வந்து 2.25 அல்லது 2.5 வைங்க, அது சரியாக இருக்கும். இது வந்து இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து பிசப்பு கேப்பு ஏஜி சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபார்முலா போடுறவங்களுக்கு அதில் பாருங்கள், ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஜி வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அந்த அளவு வந்து சரியாக வரும். இப்போ வந்து சொல்லிட்டேன். இந்த இதை அடுத்தது வந்து என்னதுன்னா, இப்போ யோக்கோட இது வந்து கஸ்டமர் அளவு ப்ளவுஸில் இருந்ததை நான் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துணியில் ப்ளேஸ் பண்ணி லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணுறப்ப என் பேட்டர்னில் வந்து க்ராஸாக தான் போடுவேன், என்றால் ஷோல்டர் ஸ்லோப்பு போட்டு தான் போடுவேன். ஃபார்முலாவில் வந்து 3/4 இன்ச்சு, மற்ற யாரும் 3/4 இன்ச் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன்னா உள்ளே கூட டேர்ன் பண்ணி அடிப்பேன், ஓவர்லாக் அடிக்க மாட்டேன். அதனால் 3/4 இன்ச் வந்து கரெக்டாக போய் நம்ம ஃபினிஷிங் கொடுத்தோன்னே சரியாக போய் உட்காந்துரும் எனக்கு. அதே மாதிரி இங்கிட்ட 1/2 இன்ச், கழுத்து பக்கம் 1/2 இன்ச் போதும். நான் வந்து ஷோல்டர் ஸ்லோப் போடுறதுனால அப்படி க்ராஸாக வரும். அதே மாதிரி ஆம் இதுக்கு இது ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் சரி, ஆம் ஹோலுக்கும் சரி, நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணுறதுனால அந்த இது வந்து பெண்டு வந்து இப்படி தான் வரும். இப்போ ஸ்லோப் வந்து இப்போ காட்டியிருக்கேன். இது கரெக்டான அளவில் நம்ம சரியாக மேலே ஒரு கோடும் அப்படி வந்து, ஆனால் நம்ம பேட்டர்ன் அளவில் அப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அளவில் இன்னொரு மார்க்கிங் சாக் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதிலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கூடிரும். முன்னாடி வந்து நெக்கு வித்து வந்து குறைஞ்சிரும், கழுத்து அகலம் ஷோல்டர் வந்து கூடிரும் உங்களுக்கு. சில கஸ்டமர் 3ன்றதை விரும்ப மாட்டாங்க, 3.5 போயிடும் ஷோல்டர் அளவு. அப்போ அதை விரும்ப மாட்டாங்க, 2 இருக்கிறத விரும்புவாங்க, 2.5 விரும்புவாங்க. நம்ம கஸ்டமரோட இந்த பகுதி இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்லீவுக்கு. நான் ஃப்ரண்ட்டு பேக்கு போக நான் காட்டினது, கையை காட்டினது ஸ்லீவுக்கு. இப்போ கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு யோக் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டு லைனிங் துணிலையும் அடியிலையோடு சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்லீவ் பார்ட்டில் வந்து துணி வந்து எனக்கு பத்தலை. திருப்பி வந்து நான் அதில் வந்து அதனால் சைடில் நேராக மடித்து பார்த்தேன், பத்தலை, சரியாக வரல. அதனால் அதே இதை சைடில் கூடி திருப்பி விட்டு பார்த்தேன், சரியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க 16 ஸ்லீவ்னால. இப்போ இதே ஒரே பக்கமே இப்படி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது வந்து எப்படி ஜாயிண்ட் கொடுக்கணுன்னா 17 17.5 18க்கு மேலே உள்ளவங்களுக்கு, ஜஸ்ட்டு சைஸு 41க்கு மேல் 41க்கு மேலே இருக்கவங்களுக்கு கரெக்டாக வரும். நம்மளுக்கு 16 தானே, 16 17 வரைக்குமே நம்மளுக்கு இப்படி போட்டுக்கலாம். துணி வந்து 1 மீட்ரு துணி வர்றப்ப நம்ம சைடில் நீங்கள் பார்த்தீங்க இப்படி கூடி போட்டேன். பொதுவாக வந்து ஸ்லீவுக்கு வந்து இப்படி நம்ம எல் ஷேப்பில் போடுவோம். ஆனால் இது வந்து மேலேருந்து மடக்கி ஆன்ஃபோல்டு வந்து மேலே வரும். இப்போ ரெட்டை மடிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் வந்து ஈஸியாக உங்களுக்கு 2 பீஸாக வரும்.
இதில் வந்து பேட்டர்ன் அளவு நான் வந்து ஏற்கனவே வச்சுருந்ததுனால அதில் வந்து போட்டு இது பண்ணிக்க ஒரு நாள் உங்களுக்கு ஃபார்முலா காட்டுறேன். இப்போ இதில் வந்து இவ்வளோ துணி நம்மளுக்கு மிச்சமாகுது, எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு மிச்சம் ஆகுது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. நான் வந்து இந்த வீடியோவில் எடுக்கிறப்ப சீம் அலவன்ஸ் வந்து இந்த ஸ்லீவுக்கு விடாமல் இது பண்ணிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக பிளான் பண்ணது இப்படி, நான் லைனிங் துணி பத்தலை, லைனிங் துணி வந்து ஜாயிண்ட் கொடுக்கணுன்னால மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படி கட் பண்ணதுனால இந்த மிஸ்டேக் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணால் இப்படி தான் மிஸ்டேக் வரும். நம்ம வந்து நான் ஆக்சுவலாக வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருந்தேன் அங்கே சீம் அலவன்ஸ் விடணும்னு. ஆனால் வெட்டினதுக்கப்புறம் வந்து வெட்டிகிட்டு இருக்கும் போதே நான் வந்து மார்க் பண்ணாதனால நம்ம விட்டுட்டோம். மெயின் ஃபேப்ரிக்கில் அதனால் அந்த நம்ம மார்க் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் லைனிங்கில் மார்க் பண்ணணும். லைனிங் வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணி டர்ன் பண்ணிட்டேன். 3/4 இன்ச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஸ்லீவுக்கும் 3/4 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு 1/2 இன்ச்சு, பேக் நெக்குக்கு 1/2 இன்ச்சு நம்ம டர்ன் பண்ணி அடிக்கிறது. நான் வந்து டர்ன் பண்ணி எப்போவும் அடிப்பேன், ஓவர்லாக் கொடுக்க மாட்டேன். அதனால் டர்ன் பண்ணி அடித்தா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பிசுறு வெளியில் தெரியாது. இது வந்து கஸ்டமரோட பாடி ஃபிட்டிங்க்கு இந்த ப்ளவுஸ் முடித்தோடனே போட்டு பார்த்தோன்னே கரெக்டாக இருந்துச்சு. ஷோல்டர் வந்து இறங்கலை, அதாவது ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த கோடு வந்து நேராக இருந்துச்சு. ஷோல்டர் லைனில் வந்து ஷோல்டர் கரெக்டாக இருந்துச்சு. நான் இந்த இடத்துல ஒயிட்டு இதெல்லாம் வருது பார்த்திங்களா, அது வந்து எப்படின்னா இப்போ வந்து அவங்களோட ப்ளவுஸில் வந்து சின்ன அளவு தான் கொடுத்துருந்தாங்க. 38 ஆஃப் ஹேண்டுக்கு அந்த பிசுறு பகுதியை வந்து நான் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணோம்னா நம்ம ஜாயின்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். அதனால் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடுனா சாரியோட உள்பகுதியில் போயிடும். இது லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இது லெஃப்ட் சைடுன்றப்ப சாரியோட உள்பகுதியில் நம்மளுக்கு போயிடும். இதே இது யோக் பார்ட்டில் வந்து வலது பக்கம். ஆனால் யோக்கு நம்மளுக்கு தெரியும் வெளியில். இது வந்து ஷோல்டர் லைனு. யோக்கு வந்து இப்போ இதே இது ரைட் சைடுக்குன்னா இப்போ யோக்கு இந்த இடத்துல அந்த பிசுறு தெரியாமல் இருக்குது. அது வந்து கரப்பாகும், அந்த துணியிலே இருக்கிறது. இப்போ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ சேரீலே கட் பண்ணி தைக்க சொல்கிறாங்கன்னா மாற்றி தைச்சிடக்கூடாது, கஸ்டமர் கோவப்படுவாங்க. கொஞ்சம் புதுசாக பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது. நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. இப்போ பார்க்குறது நீங்கள் பேக் சைடை, இது வந்து நீட்டாக இருக்குது. அவங்க வந்து கேட்டிருந்த அளவு வந்து முதுகு எவ்வளோ 7 தான் கேட்டிருந்தாங்க. அந்த அளவு கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டேன். கை வந்து 7 கேட்டிருந்தாங்க, ஸ்லீவ் வந்து 7 கேட்டிருந்தாங்க. ப்ளவுஸோட லென்த்து 13க்கு மேலே போகக்கூடாதுன்ட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து யோக் வந்து வலது பக்கம், அந்த பிசுறு உள்ளது வந்து வலது பக்கம் வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஹூக் வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து இன்னும் ஃபிட் வேணும், இல்லை மேலே கொஞ்சம் லூஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹூக் வச்சுட்டேன். சரியாக இருக்குது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க எனக்கு போட்டுட்டு வந்து காட்டினாங்க, சரியாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஏற்ற சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 7 இன்ச்சு 7.5 மார்க் பண்ணியிருந்தேன் ஃப்ரண்ட் நெக்கு. அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்துச்சு. அதனால் 7 மார்க் பண்ணாமல் 6.5 மார்க் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். 6 அல்லது 6 ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப இறங்கியிருக்குன்னாங்க அவங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி. ஆக்சுவலாக எல்லா கஸ்டமருக்கும் அதே இது பண்ணக்கூடாது. 7.5 சிலர் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது, இப்போ வந்து நான் வந்து யோக் பட்டன் தைக்கிறேன். அதில் வந்து 1 இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், கையில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தது கொஞ்சம் மாற்றி போட்டுட்டேன் வீடியோவில். அதனால் வந்து நான் வாய்ஸ் வந்து மாற்றி கொடுக்க முடியாதனால சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யோக் வந்து இதுக்கு வந்து 3.25 கொடுங்க. லெஃப்ட் சைடு ஹூக் பட்டனுக்கு வளையம் கொக்கின்னு சொல்லுவாங்க, அந்த ஹூக் பட்டன், அந்த பட்டனுக்கு வந்து நீங்கள் வந்து 3.5, ரெண்டுக்குமே ஈக்குவல் 3.5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து அந்த கேப் தெரியாது. இது ப்ளவுஸுக்கு வந்து இது சரியாக இருக்கும். என்ன இவ்வளோ கொடுக்க சொல்கிறீங்க? 3.5 வித்து, நான் சொல்கிறது வித்து. ஹைட்டு வந்து நீங்கள் சிலர் 6 இன்ச்சிலேருந்து 9 இன்ச் வரை வைப்பாங்க. சிலர் உயரமாக இருக்கிறவங்க, பஸ்ட்டு பெருசாக இருக்கவங்க, சிலர் வந்து எனக்கு மேலேருந்து வேணும், கழுத்தை வந்து 5.5லேருந்து வைப்பாங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 5 கூட வைக்க சொல்லுவாங்க. 5.5 வந்து கழுத்து மேலேருந்து வரும், கீழே பட்டி இறக்கி வைக்க சொல்லுவாங்க. அப்படின்றவங்களுக்கு 7, 9 கூட வரும். நான் சொல்கிறது
ஹூக் யோக் பட்டி, அதாவது ஹூக் பட்டியோட உயரத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் உள்ளே விட்டு டேர்ன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவில் காட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட இதில் வந்து ஜாயின் பண்ணி ரைட் சைடு வந்து ஹூக்கை உள்ளே நுழைச்சி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு அந்த ஹூக் நகலாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டிச் வந்து ஆக்சுவலாக இப்படி லாக் மட்டும் ஹூக்கை வந்து உள்ளே கூடி கொடுத்து வச்சு பார்த்துட்டு அப்படியே மடித்து அடித்து பார்த்துருக்கேன். அப்படி அடித்தப்போ நிறைய கஸ்டமர் என்னை சத்தம் போட்டு விட்டாங்க. ஆக்சுவலாக நான் நல்லா திட்டு வாங்கினேன். அது எதனாலனா அந்த பட்டன் வந்து பிஞ்சு போயிடுது, நாங்களே கையில் தைக்க வேண்டியிருக்குன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால. இல்லைன்னா நீங்களே தைச்சி கொடுத்துருங்கன்னு திருப்பி வந்து என்கிட்ட ரிவர்ஸில் அந்த ப்ளவுஸை கொடுத்துருவாங்க. அதனால் என்ன பண்ணுறது, இது ஃபினிஷிங் நம்மளுக்கு அந்த இடத்துல பிசிறு தெரியாமல் இருக்கிறக்காக நான் உள்ளே கூடி ஹிடனாக, இப்போ நம்ம அந்த ஹூக்கில் வந்து தையல் தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே நம்ம இப்படி மறைவாக தைக்கிறோம். அதனால் அதில் தைக்கிறப்பயே ஒரு ரெட்டை மடிப்பாக நூலை ஊசியில், சாதாரண நார்மல் ஊசியில் ரெட்டை மடிப்பாக மடித்தோம்னா 4 நூல் வந்துடும் நம்மளுக்கு. அதில் ஒரு 6 தையல் 7 தையல் 7 தடவை அப்படியே உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா சரியாக ஃபிட்டாக நின்றுக்கிடுது, நகல மாட்டேங்குது. ஏன்னா அடி இது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வந்து வெளியில் கூடி அடித்து டர்ன் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கடி கொடுப்போம். அமுக்கடி கொடுத்தது ஒரு துணி, அந்த 3.5 இன்ச் துணியை வந்து ஆக்சுவலாக வந்து 2ஆக கட் பண்ணிக்கணும். ஒரு துணியை வந்து 1.25 இன்ச்சுக்கும், மீதி துணியை 2.25 வரும். 2.25 ரெட்டையாக மடக்கிக்கணும். ஆன் ஃபோல்டில் மடக்கிக்கணும். ஆன் ஃபோல்டுனால் மடக்கி வச்சுட்டு அதை வந்து எட்ஜஸில் வச்சு தைக்கணும். நீங்கள் நல்லா கூர்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும். மடக்கிட்டு அந்த ஹூக்கு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். எத்தனை வரும், ஒரு சிலருக்கு 5 வரும், ஒரு சிலருக்கு 6 வரும், ஒரு சிலருக்கு 7, சிலர் அதிகபட்சமான 9. எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க 9 வைங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும்னு. அதில் எல்லா லேடிஸும் கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே கமெண்ட் அடித்தாங்க. 9ன்றப்ப அது ப்ளவுஸு திறக்கிறக்குள்ளே விடிஞ்சிரும் மேம் அப்படின்னு சொல்லி. அது இன்னமும் நான் படித்தப்போ மறக்கலை. ஆக்சுவலாக 4 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இந்த இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே ஒவ்வொரு ஹூக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே பார்க்குறோம். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ளவுஸ் இருக்கிறதுனால அந்த ஹூக் வந்து உங்களுக்கு தெரியலை. இப்போ இந்த ஹூக் யோக்கை வந்து மடித்து எப்படி மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல மடிக்கிறோம் அப்படின்றத மடித்து காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக அப்படி கமெண்ட் அடித்தாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்துருந்துச்சு. அதனால தான் இப்போ கஸ்டமர் வந்து சிலர் வந்து எனக்கு 5 தான் வைக்கணும், ஏன்னா 6 வச்சுட்டிங்க 7 வச்சுட்டிங்க அப்படின்னு கோவப்படுவாங்க. சிலர் வந்து எக்ஸ்ட்ரா 7 வச்சா ஒரு சிலர் கஸ்டமர் வந்து அது ஒன்றும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் எனக்கு 5 தான் வேணும்பாங்க ஹூக்கு, இல்லை 6 தான் வேணும் அப்படின்பாங்க. அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. சில கஸ்டமர் வந்து எனக்கு மேலே உயரத்தை கூட்டுங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு ஹூக் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு ஒரு இப்போ ஏற்கனவே 5 இருக்குது, நம்ம மேலே 1 இன்ச்சு நெக்கு வந்து கொஞ்சம் உயரத்தை குறைக்க சொல்லுவாங்க இந்த ஒரு அளவு ப்ளவுஸில். இதை விட கொஞ்சம் கூட்டிங்க மேலே ஏற்றுங்க அப்படின்னாங்கன்னா அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஹூக் வரும் அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்கள் 6 ஹூக் வரும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமம் இருக்காது. ஏன்னா அப்புறம் நம்ம திட்டு வாங்கணும். ஆனால் ஒரு சில கஸ்டமர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம 9 ஹூக் வச்சு கொடுத்தாலுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி. இந்த டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். எட்ஜஸில் வந்து எப்படி டர்ன் பண்ணுறது அதை எல்லாமே பாருங்கள். இப்படி வச்சு திருப்பியிருக்கேன். ஈஸியாக முடிஞ்சிடும். இப்படி தான் ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஈஸியாக பண்ணிவிட்டு இந்த ரெட்டை துணி வந்து இப்படி மடித்து விட்டு பண்ணணும். வெளியில் கூடி எடுக்கணும். துணியில் தான் வெளியில் கூடி எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பார்ட்டு தான் வரும். நம்ம அந்த ரெட்டை துணியை வந்து நம்ம மடித்து அடிச்சிருவோம். ஸ்டிச்சில் வந்து வந்துடும். இந்தா வச்சு அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து சின்ன ஊசி வச்சு கூட அதுதான் ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ணது தான் திருப்பி நான் பொறுமையாக காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் தைக்கிறத வந்து பொறுமையாக காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து 6 இது வந்திருக்கு. கஸ்டமருக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடு. இது ரைட் சைடு வளைய ஹூக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பட்டன் ஹூக்கு. அந்த வளைய ஹூக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து எத்தனை வைப்பேன்னா, இப்போ 5 ஹூக்கு உள்ளவங்களுக்கு அந்த சைடு நம்ம 5 தானே வைப்போம். நான் வந்து 7 வைப்பேன் எக்ஸ்ட்ரா. ஏன்னா வெயிஸ்ட்டில் வந்து 1, 2 கூட வைப்பேன். வெயிஸ்ட் லைன்னா உங்களுக்கு தெரியும், வெயிஸ்ட் எந்த இடத்துல வருதோ அந்த லைனில் 2 ஹூக் கூட வைப்பேன். இல்லை மேலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல துணி தூக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு துணி வந்துருச்சு. ஆக்சுவலாக அப்படி வராது. நம்ம வந்து பேட்டர்ன் கரெக்டாக போட்டோம்னா ஃப்ரண்ட் நெக்கு பகுதியில் துணி எக்ஸ்ட்ரா வந்துடும். எக்ஸ்ட்ரா வர்றதுனால, அந்த லூஸ் வர்றதுனால நம்மளுக்கு ஷோல்டர் லைனில் தூக்கும். அல்லது ஆம் ஹோல் சைடு போய் அந்த துணி போய் நின்றுக்கிட்டு சுருக்கமாக வரும்.
அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹூக் வைக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக ஃபிட்டாக வெட்டிட்டோம்னா, கரெக்டாக நம்ம பேட்டர்னில் வந்து கரெக்டான அளவில் வெட்டிட்டோம்னா அந்த மாதிரி இதுக்கு அவசியம் இல்லை. அதனால் சரியாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா மேலே நெக்லைன் கிட்டக்க ஃப்ரண்ட் நெக்லைன் கிட்டக்க எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் வளையம் பட்டன் இது பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் நெக்கு. அவங்க சொன்ன அளவுக்கு கரெக்டாக நான் கொடுத்தேன். ஃபினிஷிங் சரியாக இருந்துச்சு. பேக்கு ஓகேன்ட்டாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் 1 இன்ச்சு ஏற்ற சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து 5.5லேருந்து கேட்பாங்க ஃப்ரண்ட் நெக்கு. 5.5லேருந்து 7, 8 வரைக்கும் வைப்பாங்க. ஒவ்வொரு கஸ்டமரை பொறுத்து. அதாவது உயரமாக கழுத்து உயரம் பாடி உயரமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் 7.5 8 வரையும் வரும். ஆனால் கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்து தான் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். இது வந்து எல்லாமே சரியாக இருந்துச்சு. நான் சொன்ன பேட்டர்னில் சொன்ன அளவு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் போட்டு கட் பண்ணுங்கள். நான் ஃபார்முலா வந்து ஒரு நாள் வந்து அப்லோட் கண்டிப்பாக பண்ணுறேன். அதில் கொஞ்சம் நான் இன்னும் சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதில் வந்து சரியாக வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சில ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதில் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். சில இது வந்து நம்மளுக்கு தைக்கிறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நூல். அப்போ கொஞ்சம் அந்த சேரீயில் டபுள் கலர் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டு தைச்சிருங்க.